கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுருக்கமா தியானிச்சு செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் கர்த்தர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களோடு கூட வரவேற்கிறேன். அதே போல ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல லைவ்ல பார்க்கிறவர்கள் உங்கள் யாவருக்கும் செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கிருபை உங்களோடு கூட என்னைக்கும் தங்கி இருப்பதாக. இந்த நாளிலும் கூட பாருங்க, விசேஷமா ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் பாதுகாக்க நமக்கு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் என்னதென்று நம்ம தியானித்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 மாதங்கள் நம்மள 2025ஆம் ஆண்டு கர்த்தர் பாதுகாத்து அழகா வழி நடத்தி பலப்படுத்தி இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை கிருபை. ஆமென். எல்லாம் பக்கத்துல முகத்தை பாருங்களேன். எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க முகத்தை பாருங்க. உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க முகத்தை பாருங்களேன். பாத்துட்டீங்களா? ஆமென். இது எத்தனை கிருபை இல்ல? ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் காலையில எந்திரிச்சு மத்தவங்க முகத்தை பாக்குறோமா இல்ல நம்ம முகத்தை பாக்குறோமா தான் விஷயமே. இது எங்க கிடைக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். இது கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு பாக்கியம். இன்னைக்கு இந்த 6வது மாதத்துல, ஜூன் மாதத்துல, இந்த முதல் தேதியில நீங்களும் நானும் பார்க்கிறோம், பேசுறோம் அப்படின்னா அது அவருடைய கிருபை. இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்துக்கிற ஆசீர்வாதம் உள்ள ஒரு கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோ அவருடைய சுத்த கிருபையாய் இருப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட பாருங்க, விசேஷமா இந்த கிருபையினுடைய ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவனால கொடுக்கப்பட்டதுன்னு சொன்ன போது, அதே போல வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபையை வச்சே ஓட மாட்டார் ஆண்டவர். வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து, அந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தாயானால் என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் இன்னைக்கு உண்டாகும். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் இந்த வசனம் தான் நம்மளை பாதுகாக்க போகுது. சரி, என்ன வசனம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சு நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசி கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரத்துல 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146:5. ஆமா, இந்த 5வது வசனத்துல 2வது வரி இப்படியே சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இதுதான் வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாசம் கொடுத்திருக்கிறார். யார் பாக்கியவான்? யார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்? பாக்கியவான் அப்படின்னா அவன் சகலத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பார்க்கிறவன். தடைகளை கர்த்தர் அவனுடைய வாழ்விலிருந்து நீக்கினவன் பாக்கியவான். எந்த மனுஷனுடைய வாழ்வில தாமதங்களை கர்த்தர் விலக்குகிறாரோ அவன் பாக்கியவான். எந்த மனிதனுடைய வாழ்வில அனுதினமும் தேவைகளை சந்தித்து கொடுத்து, அன்றாட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து, இதோ பரிசுத்தத்தை கொடுத்து நடத்துகிறாரோ அந்த மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாக்கியவானாய், ஒரு பாக்கியவதியாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தரிடத்துல என்ன விளம்புகிறார் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அல்ல. அழிந்து போகிற மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அல்ல. இன்னைக்கு அழிந்து போய் நாளைக்கு அழிந்து போகிற இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஓடுகிற மனுஷன் பாக்கியவான் அல்ல. இன்னைக்கு ஒரு வேளை அவன் ஓடலாம், இன்னைக்கு ஒரு வேளை அவன் பறந்துகிட்டு இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேளை நல்ல ஒரு சொசைட்டில பெரிய மனுஷனா இருக்கலாம், அவனா அவன் பாக்கியவான் அல்ல. நம்ம வெளியிலிருந்து பார்க்கும் போது அவங்கள பார்த்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன மேட்ரு உள்ள லீக் ஆகுது. ஒரு தண்ணி டேங்க், பெரிய டேங்க், தூரத்துல இருந்து பார்க்கும் போது
எவ்வளவு பெரிய டேங்க், பயங்கரமா இருக்கேன். கிட்ட போய் பார்க்கும் போது எங்கேயாச்சும் லீக்கேஜ் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் வெளியில இருந்து வரும்போது நமக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஜெப வீட்டுல அப்படியே சூப்பரா இருந்தது. உள்ள வந்து பார்க்கும் போதுதான் மழை அடிச்ச மழைக்கு என்ன இருக்குது பாத்தீங்களா, மேல அப்படியே ஓதம் எல்லா வீட்லயும் இருக்கிறது இங்கேயும் வந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க நல்ல மழை. அப்ப என்னைக்குமே நீங்க தூரத்துல இருந்து பார்க்கிற மனுஷனை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்வில ஏமாந்து கொள்ள கூடாது. தூரத்துல இருக்கிற மனுஷன் சமாதானமா இருக்காப்பா, சந்தோஷமா இருக்காப்பா. தூரம் அப்படிங்கிறது நான் 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சொல்லல, பக்கத்து வீடையே நான் சொல்லுகிறேன். அவங்க தூரத்துல இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம் பக்கத்து வீடு தானே, 24 மணி நேரம் அந்த வீட்டுல நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? யாருனாலையும் சொல்லுங்களேன். நான் என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு 24 மணி நேரம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு சொல்ல முடியும் பிரதர். எப்ப சாப்பிடுறாங்க எனக்கு சொல்ல முடியும், என்ன சமைக்க போறாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியும். அதுதான் தூரம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு என்னடா பிசினஸ்ல பயங்கர ஆசீர்வாதம், என்னடா வேலையில ஆசீர்வாதம், என்னடா பயங்கர சமாதானமா இருக்கிறாங்க, விக்கிரகத்தை வணங்குறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத பேசுறாங்க, செய்யறாங்க, சாப்பிடுறாங்க, ஆனா எல்லா வீட்டிலும் ஒரு சமாதானம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. இங்க தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு சமாதானம், யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு சந்தோஷம், யாருக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்ச மாதிரியே ஏமாத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுக்கிற மாதிரியே ஏமாத்துவாங்க. இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஏமாத்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். ஏசப்பா மேல அவ்வளவு நம்பிக்கையா இருப்பாங்க அப்படிங்கிறது பூரா ஏமாற்று வேலைங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். எத்தனைதான் கல்லறைக்கு நம்ம சாயம் பூசினாலும் இந்த கல்லறை என்ன ஆகுங்க, ஒரு நாள் பல்ல காமிக்க முடியாது இல்லையா? இடிச்சு போன செவருக்கு எத்தனை நம்ம பெயிண்ட் அடிச்சாலும் அது இடிஞ்சதுதான். அந்த மாதிரி இடிந்து போன கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். பிரியமான ஜனமே, அந்த ஜனங்களுக்குள்ள என்ன காரியம் அப்படின்னா, நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான். போன மாசம் இதேதான். போன மாசம் ஆண்டவர் கொடுத்தது, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நான் நீ ஆசீர்வாதமா இருப்பேன், உபாகம் 27:11. இந்த மாசம் அது தொடர்ச்சியா என்னன்னு தெரியல, அதை விட்டு என்னால தாண்டவே முடியல. பரிசுத்தம் உள்ள ஆவியானவர் தொடர்ச்சியா இந்த வசனங்களையே தான் காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். நானும் ஏதோ வசனம் வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன் இன்னைக்கு 1ஆம் தேதிக்கு தேவ சமூகத்துல. ஆனா கர்த்தர் கொடுத்தது இல்லடா, இங்க இருக்கிற ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னா, ஆசீர்வாதம் உடனே வந்து விடாது, அதுக்கு முயற்சி தேவை. என்ன முயற்சி அப்படின்னா, எனக்கு கீழ்ப்படியணும். ஒரு கூட்ட ஜனங்கள் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் விசுவாசத்துல வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது வேறு, கீழ்ப்படிதல் என்பது வேறு. ஆண்டவர் எதிர்பார்ப்பது விசுவாசத்தை மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் ஒரு நாள் தளர்ந்து போய்விடும். கீழ்ப்படிதல் இல்லாத பரிசுத்தம் ஒரு நாள் மாயமாய் மறைந்து விடும். யோசேப்பினுடைய வாழ்வில கீழ்ப்படிதல் இருந்ததுனாலதான் அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். அவர் எந்நேரம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கீழ்ப்படிதல் எங்க இல்லையோ அந்த வீட்டுல சமாதானம் இருக்காது. ஒண்ணும் இல்ல, உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு எப்படி நடக்கும்? எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ உங்க வார்த்தைக்கு, உங்க ஹஸ்பண்டுடைய வார்த்தைக்கோ, கணவர் வார்த்தைக்கோ, இல்ல உங்க வார்த்தைக்கோ கீழ்ப்படியலைன்னா வீடு எப்படி இருக்கும்? வீடுவா இருக்கும், நரகமா இருக்கும். என்ன செய்யறது, பெத்துட்டோமே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருப்போம். அப்படிதாங்க நிறைய பேருடைய வீடு இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வாழ்வில கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால பிள்ளைகள் இதோ அம்மாவுக்கு அம்மா அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, எந்த வீட்டிலே தகப்பன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறாரோ அந்த வீட்டிலே தகப்பனுடைய சொல்லுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும். ஹல்லேலூயா.
அதுதான் சிம்பிள் லாஜிக். எந்த வீட்டில இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு தாய் கீழ்ப்படிந்து வாழுகிறார்களோ அந்த வீட்டில பிள்ளைகள் எவ்வளவு பெருசானாலும் தாய்க்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியும். இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. இதுதான் உண்மையான சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருவேளை உங்க பிள்ளைகள்னால சமாதானம் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்காக ஜபிக்குமோ அதான் நடந்தது. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இந்த இடத்துக்கு வர்றவங்க பிள்ளைகளால சமாதானத்தை இழந்து போய் வர்றாங்க. முதல்ல கணவரால இழந்து போய், இல்ல இன்னைக்கு பிள்ளைகளால சமாதானத்தை குறைத்து போய் என் பிள்ளைகள் சபைக்கு வருகிறார்கள். என்ன ஆதாரத்தை நீ கொடுக்கிற? ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவர், என்ன ஆதாரம்? போய் சொல்லு, என் மேல நம்பிக்கை வைக்க சொல்லு. எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நம்பிக்கையை என் மீது வைக்க சொல்லு. அவங்க பிள்ளைகளை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களை கூட ஆண்டவர் அவனுக்கு சிநேகிதனாய் மாற்றுவேன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்குத்தத்தமா எழுதி கொடுத்திருக்கிறார். பிரியமான ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகள் பிரியமா இருக்க வேண்டும். பிரியமா இருக்கணும். பிரியமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அவருக்கு கீழ்ப்படியணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புற ஆண்டவரை நம்புகிற கூட்டம் பெரிது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற கூட்டம் ரொம்ப கம்மி. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிகிற கூட்டம் ரொம்பவும் கம்மி. அதனாலதான் அந்த வீட்டுல சமாதானம் இல்லை, அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, பிசினஸ்ல சமாதானம் இல்ல, வேலையில சமாதானம் இல்ல, ஊழிய பாதையில சமாதானம் இல்ல, சபையில சமாதானம் இல்ல, தேசத்துல சமாதானம் இல்ல. இது எதனால அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது மட்டும்தான் காரணம். உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, விசுவாசம் இருக்கிற கீழ்ப்படியாமையா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கீழ்ப்படிதல் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நங்கூரத்தை போல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க அந்த வசனம் பாருங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து. சங்கீதக்காரர் எழுதுகிறார், யாக்கோபின் தேவனை என் துணையாக கொண்டிருந்து என் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்ப நம்பிக்கை வரும் தெரியுமா? இங்க வசனம் தெளிவா சொல்லுது, யாக்கோபின் தேவனை நம்ம துணையாய் கொண்டிருக்க வேணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கணவர் மாற எப்ப சந்திச்சிருப்பீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணுவோம். மலர்ந்த நினைவுகள், மலராத நினைவுகள். ஹல்லேலூயா. எப்ப சந்திச்சிருப்பீங்க? போட்டோல பாத்தீங்களா, இல்ல நேர்ல சபையில எங்கேயாச்சும்? இப்பெல்லாம் வந்து என்ன காரியம்னா, திருச்சபையில கொண்டு வந்து அதுதான் பொண்ணு, அதுதான் பையன், பாத்துக்கோ அப்படின்னு பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் பேச வைக்கிறாங்க. இப்ப போட்டோவெல்லாம் கிடையாது, வேற மாதிரி நடக்குது. அந்த மாதிரி நான் கேட்கிறேன், என்னங்க சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல முதல்ல பார்த்தது வீட்டுல பார்த்தது, ரைட். அப்போ என்ன நான் இங்க சொல்ல வரேன்னா, நம்பிக்கை உடனே வந்து ஜெயக்குமார் பிரதர் மேல வந்திருக்காரு, நம்பிக்கை உடனே ஸ்டீஃபன் பிரதர் மேல வந்திருக்காரு. எப்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா, தெளிவா தெரிஞ்சுக்குங்க, நீங்க எப்ப துணையாய் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, அந்த துணை 24 மணி நேரமும் எப்போ உங்க கூட சேர்ந்து நிக்குதோ அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல நடந்த சம்பவம். திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க வீட்டுல. லவ் மேரேஜ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ். அந்த பையன் பாக்குறதுக்கு அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, திருட்டு ஓடுற மாதிரியே இருக்கிறான் அந்த பையன். அவன் பார்வை சரியில்லை, குறுகுறுன்னு பாப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட், நகையெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானோ, இவன் பாக்குறதே நகையை தான் பாக்குறான், நம்ம முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு. அந்த கல்யாணம் முடிச்சுட்டு அந்த அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை அவன் மேல வரவே இல்லை. கல்யாணம் முடிச்சு அடுத்த கையோட அந்த நகையெல்லாம் கழட்டி சேஃப்டிக்கு பண்ண வச்சுட்டு தான் அந்த மனுஷனோட இருக்கிறாப்ல. 2 நாள், 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் தான் நம்பிக்கை வந்தது. அப்போ அந்த நம்பிக்கை எப்ப வந்தது, எப்படி வரும் அப்படின்னா, துணையாய் நாம் கொண்டு இருக்கும் போது, இரவும் பகலும் அந்த துணை உங்களோடு கூட இருக்கும் போது.
நான் சொல்லுகிறேன், உங்களுடைய துணை இரவும் பகலும் உங்களோடு கூட இருக்கும்போது, ஏற்றத்தில் அந்த துணை உங்களோடு கூட இருக்கும்போது, இரக்கத்தில் அந்த துணை உங்களோடு கூட இருக்கும்போது, உங்கள் அழுகையில இந்த துணை இருக்கும்போது, உங்களுடைய தனிமையின் பாதையில இந்த துணை இருக்கும்போது, உங்களுடைய வலியில வேதனையில எல்லா விதமான சூழ்நிலையில அந்த துணை உங்களோடு கூட இருக்கும் போதுதான் அந்த துணை மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா. அதுக்காக இப்ப வந்து நிறைய காரியம் வந்துருச்சு. திருமணத்துக்கு முன்னாடியே என்ன லைஃப், லிவிங் டுகெதர், அந்த லைஃப் கூட போயிடக்கூடாது. அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். பிரதர் சொல்லிட்டாருப்பா, நம்பிக்கை வர்றதுங்கிறது இந்த பையனோட இந்த பிள்ளையோட ஒரு 10 நாள் சேர்ந்து இருந்தாதான், லிவிங் டுகெதரா ஒரு வீட்டுல இருந்தாதான் நம்பிக்கை வருமாமா. பேர கெடுத்துறாதீங்க. நான் சொன்னது திருமண வாழ்வுக்கு பின்பாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஃபேஷன் ஆயிப்போச்சு. அது வல்ல நம்பிக்கை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது அருமையா எழுதியிருக்கிறார், கர்த்தர் மேல, இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டுமானால் நீங்க அவரை நீங்க என்ன செய்யணும்? துணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மணவாளனே, மணவாட்டி ஆகிய என் இயேசு ராஜாவை நீ துணையாக ஏற்றுக்கொண்டால் நீ பாக்கியவானா இருப்பாய். நீங்க துணையா ஏற்றுக்கொண்டாதாங்க நம்பிக்கை வரும். இன்னைக்கு அதான் சொல்றேன் பாருங்க, யாருக்கும் துணையா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 100 வயதுல குழந்தை, ஆண் குழந்தைய கையில வாங்குறாரு அப்படின்னா எப்படி? சாராளுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது. குழந்தை என் தேவன் தருவார், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக செய்வேன்னு சொன்னவர் தருவார், எனக்கு ஒரு குழந்தையை தருவார். எப்படி அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தரை தன்னுடைய துணையாக ஆபிரகாம் கொண்டபடியினால் அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை ஆபிரகாமை பாக்கியவானாய் மாற்றியது. இன்னைக்கு நம்ம ஆபிரகாமின் மகன், ஆபிரகாமின் பிள்ளையாண்டான்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறோமே, எப்படி உண்டாச்சு? துணையாக கொண்டு இருக்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்லை அப்படின்னா, நீங்களும் நானும் கர்த்தரை துணையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்க துணை யாருன்னு கேட்டு ஆண்டவர் சொல்ல மாட்டீங்க. ஆபத்து காலத்துல மட்டும்தான் ஆண்டவர் தேடணும் அப்படின்னு அது துணையாகாது. ரீசார்ஜ் கார்டு மாதிரி. ஹல்லேலூயா. ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுரா, நாள் ஆயிடுச்சுரா, ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு, ரீசார்ஜ் பண்ணி ஆகணும், கார்டு வாங்கிட்டு வா. இப்பெல்லாம் கார்டு இல்லை, ஆனா முதல்ல 10 ரூபா கார்டு ஏக ஓமா இருக்கும். நான் வாங்கி பரிசுல ஒரு 10 ரூபா கார்டை ஒரு 50 ஒரு 5-6 கார்டு வச்சிருப்பேன் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது. ஏன்னா ஏன் அந்த அளவுக்கு கார்டு வாங்கி வைக்கிறேன்னா, போன் எடுத்து பேசிடுவாங்க பசங்க, இருக்கிற காசுல அழிச்சு விட்டுருவாங்க முழுசா போட்டு சொந்தம்னா. அந்த மாதிரி இன்னைக்கு ரீசார்ஜ் கார்டு மாதிரி இயேசு கிறிஸ்துவை நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுகிற ஒரு அனுபவம் ரீசார்ஜ் கார்டு மாதிரி ஆகுது. அது நம்பிக்கை அல்ல. ஒரு சில பேரு ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா, பலவீனம் வந்துருச்சுன்னா, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு கொடுத்த வியாபாரத்துல வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் வந்துருச்சுன்னா, உடனே ஏசப்பா 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 உங்க மேலதாப்பா நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அது நம்பிக்கை அல்ல. அது நம்பிக்கை அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னைக்கும் உங்களோட துணையா இருப்பேன், எப்பொழுதும் நான் உங்களோட துணையா இருப்பேன். எப்போ? அந்த வசனத்தை பாருங்க, அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் எப்போ ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் துணையா இருப்பாருங்கிறத ஆதாரபூர்வமா நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் அப்படிங்கிறது யாரு தெரியுமா? யார சொல்றாரு ஆண்டவர்? நிம்சி சொல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாங்க அந்த மனுஷனோட வாசம் செய்வோம். நாங்கள் என்பது யாரை குறிக்கும்? நங்கனங்கிற கூட்டம் இருக்கு.
பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நாங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் அந்த மனுஷனோட கூட வாசம் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு போவோம்னு சொல்லல. நான் கூட என்ன செய்யறேன், வாரத்துல ஒரு நாள் உங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடுறேன். ஆனா ஏசப்பா, எந்த மனிதன் ஏசப்பாவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறானோ ஆண்டவர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் கூடவே இருந்து வழி நடத்துவோம், எங்க போனாலும் கூட இருப்போம். இப்ப நிம்சி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தானால், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தா, அதுதான் ஏசப்பா மேல வைக்கிற அன்பு, ஏசப்பா மேல வைக்கிற நம்பிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, நிம்சி, என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நம்பிக்கையா இருக்கிறபடியினால, நீ என்ன துணையாய் கொண்டிருக்கிறபடியினால, வசனத்துக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவன் தான் கர்த்தரை துணையாக ஏற்றுக்கொண்டவன், துணையாய் ஏற்றுக்கொண்டவன், மணவாட்டியாய் ஏற்றுக்கொண்டவன், மணவாளனாய் ஏற்றுக்கொண்டவன். உனக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல ஒரு மணவாளன், நல்ல ஒரு மணவாட்டி இயேசு கிறிஸ்து. முதல்ல ஏசப்பா தான் நமக்கு மணவாளன், அப்பா தான். அந்த அப்பா என்ன செய்வார் அப்படின்னா, பிள்ளைய தனியா விட மாட்டாரு, கூடவே உட்கார்ந்துக்குவார். எப்ப தெரியுமா? நிம்சி கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டாலே நிம்சி ஆண்டவருக்கு தெரியும் நிம்சிய மேல அன்பா இருக்கிறார். என்ன செய்வாருன்னா, அவரும் பிதாவும் ஓடி நிம்சியோட வீட்டுக்குள்ளே இருந்துக்குவாங்க. நிம்சி எங்க கிளம்பி ஆபீஸ் போனா ஆபீஸுக்கும் போவாங்க. நிம்சி ஒருவேளை டூருக்கு போனா டூருக்கும் போவாங்க. நிம்சி ஒருவேளை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறா, இல்ல கல்யாண வீட்டுக்கு போறா, சபைக்கு போறா, எங்க போனாலும் நிம்சி எங்க இருக்கிறாளோ அங்கெல்லாம் கூட போயிட்டே இருப்பாங்க. அப்போ நிம்சிக்கு ஏதாவது சேதாரம் வருமா? யாராவது கை வைக்க முடியுமா? சொல்லுங்களேன். அவங்க போறவங்க போகட்டும், வர்றவங்க வரட்டும், கேட்க. விபத்து வருமா? வராது. பலவீனம் வருமா? வராது. பிசாசு வருவானா? வரவே முடியாது. தேவையில்லாத எந்த தொந்தரவுகளும் இந்த பொம்பளை பிள்ளைக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் துணையாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை? இன்னைக்கு நம்பிக்கைன்னு சொல்லி நடந்துட்டு போக நான் விரும்பல. ஆழமா நான் சொல்லுகிறேன், எவன் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன் கர்த்தரை தன்னுடைய துணையாக கொண்டிருக்கிறான். அந்த துணை என்ன தெரியுமா செய்யும்? அவனை நித்தமும் பாக்கியவானாய் நடத்தும். யோசேப்பு கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கை கீழ்ப்படிதலோடு கூட இருந்தபடியினால மட்டும்தான் பரிசுத்த குலைச்சலான ஒரு வாழ்வு வந்த போதிலும், சமயம் கிடைத்த போதிலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சமயம் கிடைக்காத போது நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். நோ. சமயம் கிடைக்காத போது, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்றேன், இல்ல. எப்ப நீ சமயம் கிடைச்சும், பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கைக்குள்ள கடந்து போக ஒரு சமயம் கிடைச்சும், கேட் ஓபன் பண்ணி பிசாசு கொடுத்தும், நீ அந்த கேட்டுக்குள்ள போகலைனா, அந்த இருளுக்குள்ள போகலைனா, அந்த இருளான காரியத்தை பார்க்கலைனா, அந்த இருளான காரியத்தை கேட்கலைனா, அந்த இருளான காரியத்தை சிந்திக்கலைனா, அதுதான்டா கீழ்ப்படிதல். நீ பாக்கியவான். யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்த்தது. ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. பிரதர், நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் ஜெயில போட்டாங்க? பிரதர், அவன் செஞ்சதெல்லாம் வாய்க்குங்கிறீங்க. ஏன் ஜெயில போட்டாங்கன்னா, ஜெயிலையும் ஆண்டவர் காமிச்சாரு அவனோடு கூட கர்த்தர் இருப்பேன் என்பதை குறித்து. பொய் சாட்சி கலங்கவே இல்லை. பொய் சாட்சி வந்த போது யோசேப்பு கலங்கவே இல்லை. பரவாயில்ல, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறதே. எங்க துணை நிக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்கு துணையா இருப்பேன்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். இன்னைக்கு நமக்கு துணை தாங்க வேணும். இன்னைக்கு அதாவது அந்த காலத்திலேயே ஒரு துணை வேணும்னா 2025 நமக்கு ஒரு துணை வேணும் கண்டிப்பா. இன்னைக்கு இந்த துணை சரியில்லாததுதாங்க காரணம், பெரிய விஷயம். ஒரு சில பேர் துணை வேணும் துணை வேணும் துணை வேணும் உலக பிரகாரமா தேடிக்கொள்ளுகிறார்கள். அந்த துணை எப்படி தெரியுமா இருக்குது? ஓநாய் கூட்டத்தை சேர்ந்த துணையை போல இருக்கிறது. அந்த துணை ஒருவேளை நரி கூட்டத்தை போல சேர்ந்தது போல இருக்கு. மனைவி பாருங்க, ரீசெண்டா கணவன் மேல சுடுதண்ணி எடுத்து ஊத்துன நியூஸ் கேள்விப்பட்டீங்களா?
கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஒரே ஊத்து. 2 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கோயம்புத்தூர் மாவட்டம். அப்ப எப்பேற்பட்ட துணை அந்த ஆள் எடுத்துட்டு பாருங்க. நீங்க கேட்கலாம், அந்த ஆள் என்ன பண்ண வர தெரியலையே. நல்ல துணை எப்பவுமே சகிக்கும் நிறைய விஷயங்களை. இன்னைக்கு நான் அதான் யோசிப்பேன், நான் பரிசுத்தமா இல்லாததை என் தேவன் துணையாயிருந்து சகித்துக் கொண்டு இருக்கிறாரே. என் வாலிப நாட்களில் நான் செய்த பாவத்தை என் தேவன் துணையாயிருந்தும் சகித்துக் கொண்டாரே. எந்த உறவு சகிக்கும்? ஆனா என் இயேசு சகித்தார் என் பாவத்தை. என் இயேசு என்னுடைய பாவங்களை சுமப்பது மாத்திரமல்ல, சகித்து வாழ்வது ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லைங்களா? சுமப்பது என்பது வேறு, சகித்து ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஐயோ பரவாயில்ல என் கணவர் என் பொண்டாட்டி என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி சகிப்புத்தன்மையோட வாழ்றது ரொம்பவும் கஷ்டம். கொடுமையிலையும் கொடுமை, நரகத்துல வாடுகிற கொடுமையா இருக்கும். அந்த சகிப்பு என் இயேசு இதோ எனக்காக அனுபவித்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் துணை. அந்த துணை என்னை விட்டு போகவே இல்லை. இன்னைக்கு அந்த துணை நீங்க பெற்றுக்கொள்ளணும் பிரியமான சின்னமே. தன் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு வாக்குத்தத்தம் அதுதான். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி வெளியனுப்ப விரும்புறேன். உங்க நம்பிக்கை ஏசப்பா மேல கீழ்ப்படிதலோடு இருக்கணும். கற்றுக்குங்க. நான் வெறுமையா நான் நம்புறேன் வேண்டாங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை உங்களை செய்துவிட தூண்டிவிடும். நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது ஆண்டவரை தூக்கப்படுத்திடும். அந்த நம்பிக்கை வேண்டாம் நமக்கு. என்ன நம்பிக்கை வேணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிச்சு வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். அதுதான் எனக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா எங்க போனாலும் பிரசங்கம் சரியில்லாத ஊழியக்காரர்கள் அதாவது அவங்களுடைய சொந்த கதை சோகதையை சொல்லுகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அங்கேயும் உங்க நம்பிக்கை கெட்டு போகாது. ஏன்னா கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வசனத்தை தப்பா போதிச்சாலும் உங்க நம்பிக்கை என்ன செய்யாது? மாறாது. இங்க வசனத்துல இங்க என்ன சொல்லுது பாருங்க. ஒரு பெரிய அர்த்தத்தை அழகா சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 146 3-4. சங்கீதம் 146 அதிகாரத்துல 3வது வசனம் மற்றும் 4வது வசனம். இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? 146 3-4. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஆமா, எப்படி அழகா புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு பிரபுக்கள்னா யாருங்க? செல்வம் படைத்தவர்கள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆட்சி மாற்றம் உண்டாயிட்டே இருக்கும். சொல்ல முடியாது. தொடர்ச்சியா நானே தான் சாகர வரைக்கும் இருப்பேன் யாருனாலும் சொல்ல முடியாது இல்லையா? இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி எழும்பிடுச்சு இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது. அப்போ ராஜா காலத்துக்கு போயிடலாம். ஏன்னா அந்த ராஜாவை தள்ள முடியாது. ஜமீன்தார் கூட மாறிடுவாங்க. ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துக்கு போய் பாருங்க. அந்த ராஜாக்களை கூட நம்பாதே நான் சொல்றேன். ஏன் நம்ப கூடாதாமா? ராஜாவே சொல்லிட்டாரு, நம்பாதப்பா. ஏன்? அங்க வசனம் சொல்லுது, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள். ஏன் அப்படின்னா, அவனுடைய ஆவி ஒரு நாள் பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளில அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஒரு நாள் எல்லா மனுஷனாய் பிறந்த எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. மரணம் வரும். எல்லாத்துக்கும் ஒரு நாள் உண்டு. ஒரு நாள். அந்த நாளில செல்வம் படைத்த ஒரு ராஜா தேசத்தினுடைய அதிபதியா இருந்தாலும் அந்த ஆளுக்கு ஒரு மரணம் வரும். அப்படிதானே ராஜா இன்னைக்கு காண போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது அவங்க யோசனைகளும் அப்படியே போயிடும். உங்களுக்கு ஒரு வேளை யோசனை கொடுத்திருந்தா அந்த யோசனை அவங்க அழிஞ்சோன அதுவும் அழிஞ்சிரும். ஆமென். இன்னைக்கு ஒண்ணுமில்ல, ஆட்சி மாறும்போது உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணித்தரேன், வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்சி மாற்றத்துல என்ன நடக்குது? இந்த வேலை
சொல்ல பறிபோச்சு. அதே மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்வு நித்தியம் இல்லாத ஒரு வாழ்வு, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்வு. பிரியமான சொன்னவன், உங்க நம்பிக்கை ஏன் ஆண்டவர் மேல இருக்கணும்னா, எந்த மனுஷன் மேலே உங்க நம்பிக்கை இருக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னா, அவன் ஒரு நாள் மரிப்பான். அவன் உங்களுக்கு கொடுக்கிற யோசனை, அவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், அவன் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா விதமான காரியங்களும் அவன் கூட அழிஞ்சிரும். அப்படி இருக்கிறனால அவன் மேல நீ நம்பிக்கை வைக்காத, மனுபுத்திரன் மீது நம்பிக்கை வைக்காதபடிக்கு தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியாக ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவானா இருக்கணுமா? நீ செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? உன் வீட்டுல சமாதானம் இருக்கணுமா? உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கணுமா? நீ உன்னுடைய பிசினஸ்ல சமாதான ஆசீர்வாதம் இருக்கணுமா? உலகத்துல உனக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் கிருபையும் இருக்கணும்னா உன் நம்பிக்கை என் மேல இருக்கணும். அந்த நம்பிக்கை என் மேல இருப்பதற்கு என்ன செய்யணும்? என்ன துணையா ஏற்றுக்கொள். ஆண்டவர் அதை சிம்பிளா கேட்கிறார். ரொம்ப பெருசா நான் நீட்டிட்டு பேச விரும்பல. கர்த்தர் மீது உங்க நம்பிக்கை எப்பவுமே இருக்கணும்னா நீங்க என்ன தெரியுமா இன்னைக்கு செய்யணும்? இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், நீங்க துணையா ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் நான் ஆண்டவரை என் துணையா ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுங்க பார்ப்போம். கை தூக்குங்க பார்ப்போம் டக்குன்னு. ஆமே, பிரைஸ் காட், சோத்திரம். இவ்வளவு தூரம் இருக்க. அவரை நீங்க துணையா ஏத்திக்கிட்டீங்கன்னா, அவர் துணையா இருப்பாரானால் உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், நித்தமும் தாங்குவார். அந்த நித்தமும் தாங்கிறது வந்துருச்சுன்னு நாங்க உங்க நம்பிக்கையெல்லாம் அவர் மேலதான் இருக்கும். இன்னைக்கு நிறைய தேவ ஊழியக்காரர்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்குன்றதை விட ஆதி நாட்கள் இருக்கிற ஊழியக்காரங்க வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தா, எப்படிரா இவங்க நம்பிக்கையா வாழ்ந்தாங்க, இவ்வளவு நம்பிக்கையா எப்படிரா ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய துணையாக அந்த ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொண்டபடியினால் அவங்க நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள் கூட்டம் நடத்தணும். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் ஒரு ஊர்ல. அந்த குறிப்பிட்ட ஊர்ல பலத்த மழை வரும்னு சொல்லி ரெட் அலர்ட் போட்டாங்க கவர்மெண்ட். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பயங்கர ரெட் அலர்ட் அப்படின்னாலே பேய் மழை நடத்தும். பயங்கரமான மழை வரும் அப்படின்னு சொல்லி அந்த எந்த 3 நாட்கள் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி அந்த கிரவுண்டை கிளியர் பண்ணி விடுதலை, அந்த என்ன 3 நாள் சுவிசேஷ கூட்டம் கிரவுண்ட்ல நடத்தணும். பல்லாயிரம் ஜனங்க வருவாங்க இல்லையா? மோகன் சிலாசைய மூலியமா அந்த இடத்துல கர்த்தர் நடத்தும் போது, அப்படி இருக்கும்போது அந்த 3 நாட்களும் தடை பண்ணாங்க போலீஸ். இல்ல நாங்க விட மாட்டோம், ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. போட்டெல்லாம் ரெடி பண்ணி, நாங்க மிலிட்டரியில இருந்து ஆள் வந்திருக்கிறாங்க, ரொம்ப மோசமான ஒரு மழை உண்டாக போகுது, ஜனங்களுக்கு பாதிப்பு வந்து விடும், நாங்க கொடுக்க முடியாது அப்படி. இந்த 3 நாட்கள். ஆனா இவங்க நம்பிக்கை எங்க இருந்தது தெரியுமா? அந்த ரெட் அலர்ட் மேல, இந்த உலகம் கொடுத்த அந்த ரெட் அலர்ட் மேல நம்பிக்கை இந்த ஊழியக்காரராகிய இந்த இயேசுடிக்கிறார் ஊழியம் செய்கிற மனிதர்களுக்கு ஏற்படவில்லை. இவங்க நம்பிக்கை யார் மேல இருந்ததுன்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்துச்சு. இதனுடைய பலன் என்ன தெரியுமா? அந்த 3 நாட்களும் தடையில்லாதபடிக்கு கூட்டம் நடந்துச்சு. வெயில் அடிச்சது, மழை ஒரு சொட்டு வரல. அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு. அல்லேலூயா. அந்த பேய் மழைங்கிறது, இந்த ரெட் அலர்ட்ங்கிறது டேட்டே மாத்திருச்சு. கவர்மெண்ட் கொடுத்த டேட்டு, அறிவிச்ச டேட்ல அங்க கூட்டம் அழகா இருந்துச்சு, மழை வரல. அந்த கூட்டம் முடிச்ச பிறகுதான் மழையே ஸ்டார்ட் ஆச்சு. இது எதனால உண்டாச்சுன்னா, அவங்க அந்த ஊழியம் செய்கிற நபர், அருமையான மோகன்ஜி லாசரஸ் ஐயாவா இருந்தாலும் சரி, அங்க ஜெபிக்கிற குழுவினரா இருந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தது. ஏன்னா அவங்க ஆண்டவரை தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொண்டபடியினால், அவர்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்திருக்கிறபடியினால் இன்னைக்கு அங்க கூட்டம் நடக்க முடிந்தது. பாக்கியவான்களை மாறினார்கள். இன்னைக்கு மனுஷங்க என்ன வேணா சொல்லலாம், அவ்வளவுதான் முடிஞ்சது, உங்க வாழ்க்கையே அவ்வளவுதாங்க, உங்க குடும்பத்துல அவ்வளவுதாங்க, எல்லாம் போச்சுங்கன்னு சொல்லலாம், மனுஷங்க சொல்லலாம், கவர்மெண்ட் சொல்லலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஏசப்பா என்ன சொன்னார் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்பேன். ஏசப்பா என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். ஊழியங்களுடைய ஸ்தாபகர் அருமையான
மறைந்த தேவ மனிதர், தேவ ஊழியக்காரர் டீச்சர் தினகரன் ஐயா உடைய கடைசி மணித்துளி நேரங்கள் நான் புத்தகத்துல வாசிச்சேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க, மரண போராட்டத்தில் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லா ஊழியக்காரரும் ஜெபம் பண்றாங்க. எங்களுடைய அப்போஸ்தலன், ஆண்டவரே கொஞ்ச நாள் கொடுங்க ஆண்டவரே. கவனிக்கிறீங்களா? அந்த ஊழியர் சாகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, கத்தரி அழுது முழங்கால் நின்று ஜெபம் பண்றாங்க. டாக்டர் கை விரிச்சிட்டாரு, ரொம்ப வயசாயிடுச்சு, ரெண்டாவது எல்லா பார்ட்ஸும் வீக் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறார் அப்படின்னு. அந்த தருவாயில இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மோகன் சிலாசஸ் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா, தினகரன் ஐயா ஹாஸ்பிட்டல் இருந்த ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, மோகன் ஆண்டவர் என்ன சொன்னாருப்பா? ஹல்லேலூயா. தேவ ஊழியக்காரர் கேட்கிறார் இன்னொரு தேவ ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி, வானத்தையும் பூமியும் உன்னை என்னை உருவாக்கின இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்ன சொன்னார் என்னை குறித்து? அந்த தினகரன் ஐயா மரண படுக்கையில இருக்கும்போது டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் எப்படி இருக்கேன் கேட்கல. பெரிய டாக்டர், பயங்கரமான ஹாஸ்பிட்டல், டாக்டர்கிட்ட கேட்கல. தேவ ஊழியக்கார இடத்துல கேட்டு எங்க நம்பிக்கை போகுதுன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, இயேசு என்ன சொன்னாரு. ஆமென், அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கையை பாத்தீங்களா? கடைசி மணி நேரம் கூட தன் துணையாக கொண்டிருந்த இயேசு என்ன சொன்னாருங்கிறத மட்டும்தான் கேட்டாரே தவிர, டாக்டர் என்ன சொன்னாரு, மருந்து என்ன சொல்லுது, மாத்திரை என்ன சொல்லுது, சயின்டிபிக் என்ன சொல்லுது, அதெல்லாம் இல்ல. ஏசப்பா என்ன சொன்னாரு. பிரியமான ஜனமே, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அழிந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெறுமையான நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஓடுகிறவன் ஒரு நாள் தடிக்கி விழுந்துருமா. ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வெறுமையா இருக்க கூடாது, கீழ்ப்படிதலோடு கூட உன் நம்பிக்கை இருக்கணும். என் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நம்பிக்கையா வாழ்ந்தீனா அதுக்கு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நானும் என் பிதாவும் உன் கூடவே வந்து வாசம் செய்வோம். வாசம் செய்யும் போது, உன் கூட இருக்கும் போது பரிசுத்த குலைச்சல் உன்னை கிட்ட நெருங்க முடியாது, பயம் நெருங்க முடியாது, குழப்பம் நெருங்க முடியாது, வியாதி நெருங்க முடியாது, பலவீனம் நெருங்க முடியாது, கட்டுகள், பிசாசுடைய தொந்தரவுகள், மாந்திரிகங்கள், பில்லி சூனிய மாந்திரிகங்கள் எதா இருந்தாலும் சரி உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஏன் நெருங்குது தெரியுமா? நீங்க உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இல்ல, வசனத்தின் மீது இல்ல. எந்த மனுஷன் மீது மந்திர தந்திரங்கள் செயல்படுகிறதோ, எந்த மனுஷன் மீது பிசாசு ஆட்கொள்ளுகிறானோ, அந்த மனுஷனுடைய நம்பிக்கை வசனத்தின் மீது இல்லாததுதான் மெயின் காரணம். தேவனை தன் துணையாக கொண்டிராத காரணம் தான் பெரிய காரணமா இருக்கு. எனக்கு பிரியமான ஜனமே, இன்னைக்கு உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் மீது இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். யோசேப்பை போல எடுத்து வைக்கிற எல்லா காரியத்திலையும் பாக்கியவான். எல்லா காரியத்திலையும் எங்க போனாலும் ஆண்டவங்க கூட இருப்பார். யார் உங்களை என்ன சொன்னாலும் ஆண்டவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல வரக்கூடிய ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. என்னிடத்துல வரக்கூடிய ஒருவனையும், சொல்லுங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னிடத்துல வரக்கூடிய ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு மனுஷங்க புறம்பே தள்ளிடுறாங்க. எப்படி தெரியுமா? பலவீனம் வந்துருச்சு அப்படின்னோட என்ன நடக்குது? அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி புறம்ப தள்ளி வைக்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டு வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் என்னைக்கும் யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் புறம்பே தள்ளி வைக்காத இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசு மாத்திரமே. இந்த பாடல் வரி இப்படியா சொல்லுகிறது பாருங்க. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர் ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அல்லேலூயா. அழகான வரி. இந்த வரியை சொல்லும் போது அழுக வரும். பலவீனன் என்று தள்ளி விடாமல் அவர் தம்முடைய பலத்தினால நம்மளை ஈடுகட்டுகிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்கும்னு சொன்ன வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் பலவீனப்பட்டோன்னு, என்னுடைய கால் அப்படியே முட்டி பலவீனப்பட்டோன்னு கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். இல்லைங்க, அதை காட்டில் இன்னொரு காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்கள் பலவீனப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்துருவார். அவரோடு கூட வாழும்போது. பலவீனம் என்பது உங்கள் இருதயத்தில் ஏற்படும் போது, யோசனையில் ஏற்படும் போது, இல்லடா நான் உன் கூட இருக்கிற, பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் துணையா இருந்து உங்களை நித்தமும் நடத்துவார். அதுதான் உண்மையான பலன். அல்லேலூயா. அதுதான் உண்மையான பலன். வீட்டுல யாருமே இல்லைனாலும், எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும், அல்லேலூயா, பெரிய வீட்டுக்குள்ள உங்களை தனியா விட்டாலும், என்னங்க 7-8 ரூம் இருக்குது, தனியா இருக்க சொல்றீங்க. ஆண்டவர் துணையாக இருக்கும் போது எந்த இடத்துல இருந்தாலும் பயம் ஏற்படாது. அப்பா இருக்கார் நமக்கு. அதனால சொல்றேன், மனுஷன் மீது இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த மனுபுத்திரன் மீதும் உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்க எல்லாம் ஒரு நாள் மடிந்து போகிறவர்கள், மாயையானக்காரர்கள். உங்க நம்பிக்கை ஏசப்பா மேல கீழ்ப்படிதலோட இருக்குமானா நீங்க தான் பாக்கியவான், நீங்க தான் பாக்கியவதிகள். செபிக்கலாமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்கு, இந்த தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, 2025 இதோ 5 மாதங்கள் கூட இருந்தீங்க. இந்த 6வது மாதத்துல எங்களோடு கூட இருப்பதற்கு நல்ல வசனத்தை காண்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்க நம்பிக்கை வெறும் நம்பிக்கையா இல்லாதபடிக்கு இதோ விசுவாச நம்பிக்கையாய், தகப்பனே, இதோ கீழ்ப்படிதலோடு கூட உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா இருக்கணும் சொல்லி எங்களை தாழ்த்துறோம்பா. உம்முடைய வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியும் போது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு உம்மை சார்ந்திருக்கும். ஆண்டவரே அப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு துணை, நீங்க தான்ப்பா நல்ல துணை. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க பிரியமான ஜனமே. நான் ஒண்ணே சொல்றேன், இன்னைக்கு யாரையோ நீங்க துணையை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனா இதோ வரக்கூடிய நாட்கள்ல இதோ நல்ல துணை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்னைக்கு உங்க கணவர் துணையா இருக்கலாம், இன்னைக்கு உங்க பிள்ளை துணையா இருக்கலாம். ஆனா ஏசப்பாவை நீங்க துணையா ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க கலங்க மாட்டீங்க. உங்களுக்கு எந்த பயமும் ஏற்படாது. பெஸ்ட் துணை ஆண்டவர் மட்டும்தான். அவரை முதல்ல ஏத்துக்குங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை ஏத்துக்குங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே உண்மை துணையா ஏற்றுக்கொள்ளுகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க பாப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா, நான் உங்களை துணையா ஏத்துக்கிறேன், நான் உங்களை துணையா ஏத்துக்கிறேன். இன்னைக்கு அர்ப்பணிங்க. எந்த மனுஷன் தன்னுடைய வாழ்வை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து துணையா ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கும், உங்க நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கும். எதை கண்டும் பயப்படாதீங்க, எதை கண்டும் கலங்காதீங்க, அழுக வேண்டாம். இந்த இயேசு உங்களுக்கு துணையா இருக்கிறார். சூழ்நிலையை கண்டு பயப்படாத என் மகனே, என் மகளே. இதோ மனுஷனை கண்டு தயங்காத என் மகனே, என் மகளே. இதோ கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையா இருக்கிறபடியினால் எதை கண்டு நீ அஞ்சாத, எதை கண்டு நீ கலங்காத, எதை கண்டு பின்வாங்காத. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பாக்கியவான். யோசேப்போடு கூட இருந்தபடியினால் யோசேப்பு பாக்கியவானாய் இருந்தார். பிரியமான ஜனமே, கீழ்ப்படிதலோடு கூட உங்க நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல இருக்கட்டும். வசனத்துக்கு எந்த மனிதன் கீழ்ப்படிந்து வாழுகிறானோ அவன் ஆண்டவர் மீது அன்பாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இதோ உங்களோட கூட வாசம் செய்வார்கள். அதுதான் பாக்கியவான், அதுதான் பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை. தகப்பனே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. உடைய கிருபை அவங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், வழி நடத்தட்டும், கூடவே இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.